மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா நமக்கு என்ன செய்தால் முன்னேற்றம் என்பது கிடைக்கும், எந்த விதமான கர்மாக்கள் செய்தால் முன்னேற்றம் என்பது கிடைக்கும், நம்முடைய பூர்ணாத்மகள் அனைத்தும் என்ன செய்து அந்த நிலைக்கு போயிருக்காங்களோ அந்த விஷயங்கள் பற்றி நமக்கு சொல்றார். பகவத்கீதா 3வது அத்தியாயம் கர்மயோகம் 10வது ஸ்லோகம். சஹ யக்ஞாஹ பிரஜாஹ ஸ்ருஷ்ட்யா புரோவாச பிரஜாபதிஹ அனேன பிரசவிஷ்யத்வா மேஷவோஸ்த்விஷ்ட காமதுக். சஹ யக்ஞாஹ பிரஜாஹ ஸ்ருஷ்ட்யா புரோவாச பிரஜாபதிஹ அனேன பிரசவிஷ்யத்வா மேஷவோஸ்த்விஷ்ட காமதுக். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல எத்தனையோ ஆத்மாக்கள் என்பது இருக்கிறது. உடலோட இருக்கிறவங்க ஜீவாத்மா என சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஆன்மா என்பது எப்படி வந்தது? ஒரு பூர்ணாத்மா கோட்டிக்கணக்கான அம்சாத்மாக்களை விடுதலை செய்வோம். ஒவ்வொரு பூர்ணாத்மாவும் விருப்பப்பட்டு அந்த பூர்ணாத்மாக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அம்சாத்மாக்களை விடுதலை செய்யும். இதுதான் படைப்பு. சக்தி வாய்ந்த பூர்ணாத்மாக்கள் கோட்டிக்கணக்காக இந்த அம்சாத்மாக்களை விடுதலை செய்வார். இதுதான் படைப்பு. இந்த அம்சாத்மாக்கு இன்னொரு பேர் என்னவென்றால் பிரஜா அப்படின்னு சொல்லுவார். பூர்ணாத்மாக்கு இன்னொரு பேர் என்னவென்றால் பிரஜாபதி அப்படின்னு சொல்லுவார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படைப்பில் கோடானு கோடி பிரஜாபதிகள் இருக்கிறார், அதாவது பூர்ணாத்மாக்கள் இருக்கிறார். பிரஜாபதி அதாவது பூர்ணாத்மாவும் ஒரு படைப்பாளர், ஒரு பிரம்ம. ஒவ்வொரு பூர்ணாத்மாவும் ஒரு பிரம்ம. ஒரு பூர்ணாத்மாவும் இன்னொரு பூர்ணாத்மாவும் கலந்து படைப்பு என்பது செய்வார். அதற்காக ஒவ்வொரு பூர்ணாத்மாவும் ஒவ்வொரு பிரஜாபதியும் ஒரு கோ-கிரியேட்டர், சிருஷ்டிகர்த்தா, படைப்பாளர். எப்பவும் ஏதோ ஒரு படைப்பு என்பது நடந்துட்டே இருக்கும் இந்த உலகத்துல. படைப்பு என்பது நடந்தா மட்டுமே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்கும். படைப்பு என்பது இல்லை என்றால் முன்னேற்றம் என்பது இருக்காது. இந்த உலகத்திற்காக ஏதாவது ஒரு படைப்பு என்பது செய்தார் என்றால் அதற்கு பேருதான் யக்னம். எந்த முன்னேற்றம் ஆனாலும் சரி, அது படைப்பின் மூலம், அந்த படைப்பு யக்னத்தின் மூலம் நடக்கும். இந்த சத்தியங்கள் அனைத்தும் பிரஜாபதியர்களுக்கு தெரியும், அதாவது பூர்ணாத்மாக்களுக்கு தெரியும். இந்த சத்தியம் எல்லாம், அதாவது ஒரு உலக நன்மைக்காக யக்னம் என்பது செய்தால் அங்கே முன்னேற்றம் என்பது நடக்கும். யக்னத்தில்தான் அந்த படைப்பு என்பது நடக்கும். யக்னத்தில்தான் அந்த பூர்ணாத்மா வந்து அம்சாத்மாக்களை விடுதலை செய்யும். இந்த பூர்ணாத்மா உடைய தகவல் என்னவென்றால், நாங்க எப்படி இந்த சத்தியத்தை உணர்ந்தோமோ அதேபோல் நீங்க யக்னங்களை மட்டுமே செய்யுங்கள். யக்னங்கள் என்றால் இந்த உலக நன்மைக்காக செய்யும் கர்மாக்கள். நீங்க கட்டாயமாக உங்களுக்காக நீங்க செய்ய வேண்டிய பொறுப்பு ஏதாவது இருக்கிறது அப்படின்னா அது மட்டும், அந்த கர்மாக்கள் மட்டும் செய்யுங்கள். மீதி நேரத்துல மீதி உங்களுடைய ஆற்றலை பயன்படுத்து இந்த உலக நன்மைக்காக யக்னங்கள் செய்யுங்கள். அப்போ நீங்களும் எங்க மாதிரி பிரஜாபதி, அதாவது பூர்ணாத்மாக்களாக முன்னேற்றம் என்பது சாதிக்க முடியும் என கூறுகின்றனர். இந்த சத்தியத்தை நமக்கு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா போதிக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழிப்புணர்வு என்பது நமக்கு எப்பவுமே இருக்கணும். நாம யாரு? ஒரு அம்சாத்மா. இந்த உடலுக்குள்ள இருக்கும்போது நாம ஒரு ஜீவாத்மா. நாம பிரஜா நிலையிலிருந்து பிரஜாபதி நிலைக்கு போகணும் என்றால் அம்சாத்மாவாக இருந்து இந்த நிலையிலிருந்து பூர்ணாத்மா நிலைக்கு சென்றும் என்றால் யக்னங்களை செய்யணும். யக்னம் என்றால் உலக நன்மைக்காக செய்யும் கர்மாக்கள். இந்த விதமாக வாழ்க்கையை வாழுங்கள். இந்த விதமான கர்மாக்கள் மட்டுமே செய்யுங்கள். பற்றற்றவனாக யக்னம் செய்தால் நம்முடைய ஆன்ம முன்னேற்றம் என்பது கிடைக்கும் என்ற தகவல் போதனை நமக்கு ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தின் மூலம் கொடுக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த சத்தியங்கள் அனைத்தும் புரியணும் என்றால் நம்முடைய பௌதீக மனம் காலியாக்கி கொள்ள வேண்டும். அதாவது தியானம் செய்ய வேண்டும். நம்முடைய தெய்வீக தன்மையை பார்க்கணும் என்றால் நம்முடைய கான்ஷியஸ் மைண்ட் என்பது எம்டி ஆகணும். அப்போதான் மேல உலகத்துல நாம யாரு, எங்கிருந்த வந்திருக்கிறோம், இங்கே இந்த உலகத்திற்காக என்ன செய்வதற்காக வந்திருக்கிறோம், நம்முடைய பொறுப்புகள் என்ன அப்படின்ற விஷயங்கள் அனைத்தும் புரியுது. அது வெறும் தியானத்தின் மூலம் மட்டுமே சாத்தியம். மகான்கள், மகாத்மாக்கள், யோகிகள் நிறைய புத்தகங்களை நமக்கு வழங்கி கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகம்தான் ஒரு புத்தகம் பகவத்கீதா. தினமும் ஒரு ஸ்லோகம் படித்தாலும் இந்த விதமான ஆழமான உள்ளர்த்தங்கள் இருக்கும். இந்த ஸ்லோகங்கள் அனைத்தும் நமக்கு புரிந்தால் நம்முடைய வாழ்க்கையே மாறும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக தினமும் தியானம், புத்தகங்களை வாசிப்புதல், சத் சங்கத்தில் இணைவுதல், இது மிக முக்கியமாக செய்யணும். இந்த மாதிரி செய்தால் கட்டாயமாக ஒரு அம்சாத்மாக்களாக நாம வந்திருக்கிறோம், பூர்ணாத்மாவாக இந்த உடலை விட்டு சென்றும் மாஸ்டர்ஸ். அதுதான் நம்முடைய நோக்கம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.